அது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அன்னைக்கு அப்படி இருந்தோம். அல்லேலூயா. நாங்க அன்னைக்கு அப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருந்தோம் என்பதை தாண்டி இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆமென். அன்னைக்கு இருந்த அனுபவத்தை விட நம்மளால ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியாட்டியும் அதே அனுபவத்தில் தொடர முடியுதா? இல்ல திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கிற ஒரு கார் திடீர்னு ஒரு பிரேக் அடிக்கிற சூழ்நிலை வரும்போது அந்த கியர் ஒவ்வொன்றா டவுன் ஆகும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அடுத்து போனோம்னா திருப்பி ஒவ்வொரு கியரா கூட்டணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள். ஆமென். நம்ம டவுன் ஆகாம போயிருந்தா எங்க போயிருந்துருமோ? ஆமென். நம்ம டவுன் ஆகாம அந்த ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சோமே, டவுன் ஆகாம அது போயிருந்தா நம்ம எந்த நிலையை அடைந்திருப்போம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நிறைய ஆவிக்குரிய உன்னத மேன்மையை நாமும் ருசித்திருப்போம். ஹல்லேலூயா. டவுன் ஆகாம தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன் வேதத்தில் உண்டு. ஏனோக். போயிட்டே இருக்க, ஃபேமிலி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லாருக்கும், ஆனால் விடவே மாட்டார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாம போயிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த உறவிலேயே உருகிட்டான். ஆமென். உறவில் உருகினவன் வெளியே தெரிய மாட்டான், அவர் மட்டும்தான் தெரிவார். எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றல்ல, காணப்படாமல் அப்படித்தானே இருக்கும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அதுக்கு அப்புறமா தேவன் அவனை எடுத்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு 22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும், அவன் பூமிக்குரிய வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு, ஆனாலும் இன்னொரு பக்கம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து. ஆண்டவர் டிசம்பர்ல எல்லாம் பழைய மாதிரி உங்ககிட்ட பேச முடியாது. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, எங்களுக்கு சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம், பொங்கல் லீவில் பேசுகிறேன் ஆண்டவரே. நம்ம அப்படித்தானே ஆண்டவர்கிட்ட பேசுவோம். அப்படி இல்லை, அவன் காணப்படாமற் போனான். ஆங்கிலத்தில் இருக்கு, he was not. அவன் ஒருவனுடைய சுயம் கம்ப்ளீட்டா டவுன் ஆக அவன் 300 வருஷம் சஞ்சரித்திருக்கான். நமக்கு இன்னைக்கு சுயமெனில் சாம்பலாய் மாறட்டும், நாளைக்கே ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமே. சஞ்சரித்து கொண்டிருந்து அப்போ அந்த டெய்லி தேவனோடு இந்த அனுபவம் இல்லைன்னா நம்ம சுயம் இருக்குல்ல, நமக்கு நான் அறிந்து கொண்டதுல, நான் கர்த்தருடைய ஆவியானவர் அடியானுக்கு கற்று தந்ததுல என்னுடைய பெரிய எதிரி சுயம். என்னுடைய டைரியில் அப்படிதான் எழுதி வைப்பேன். மோசமான எதிரி என்னை கொல்றதுக்குன்னே என் கூட இருக்கிற ஒரு எதிரி உண்டுன்னா எல்லாரும் சொல்லுங்க. சுயம். இது எப்படி சாம்பலாகணும்? சஞ்சரித்து கொண்டே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அந்த லைனை டச் பண்ணிட்டு நான் செய்திக்கு போறேன். ஒருவனுடைய சுயம் கம்ப்ளீட்டா இல்லாமல் போகும்போது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். என் சுயம் என்னை தேவனிடத்தில் சேர தடுக்கிறது. என் சுயம் என்னை தேவனிடத்தில் சேர தடுக்கிறது. என் சுயம் சாம்பலாகும் போது என்னை தேவனிடத்தில் அவர் எடுப்பதற்கு அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்படி ஈஸியா இருக்கு. ஹல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவுல நேத்தை விட இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு விட நாளைக்கு எப்படி? ஆமே. நேத்தை விட நாம இன்னைக்கு எப்படி இருந்தோம்? நாளுக்கு நாள்
உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாத என்னை பலவானாய். அதாவது நம்முடைய ஒரு கோலை செட் பண்ணி வச்சுட்டு தான் ஓட்டம் இருக்கு. ஒரு லக்கை நிர்ணயித்து விட்டு, நம்முடைய லக்கு என்ன? வேலை தான் என்னுடைய லக்காய் இருக்குமானால் அந்த வேலை கிடைத்ததோட அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. தாவீதுனுடைய லக்கு எது தெரியுமா? எப்போதும் உடைய சந்நிதியில் நிற்பேன். அதனாலதான் தாவீது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு நம்ம என்ன லக்கை நிர்ணயிச்சு வச்சிருக்கோம்? எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும். இதெல்லாம் தேவைகள். இது லக்கு கிடையாது, இது லட்சியமும் கிடையாது. லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான், அவரோடு கூட மகிமையில். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். ஏங்க, இந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை, ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கும்ல, அந்த நன்மை கிடைப்பதற்கு முன்னாடி ஆண்டவரோடு எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறோம்? வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடந்த பிறகு எனக்கு தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் குறைஞ்சிட்டுன்னா நான் எதை என் வாழ்க்கையில் லக்காய் நிர்ணயித்திருந்தேன்? வாய் திறந்தா சொல்லுவோம், எனக்கு பரலோகம் தான், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை காப்பாத்துங்க. ஒரு நல்ல காரியம் வாழ்க்கையில நடந்ததுக்கு பிற்பாடு நான் தேவனோடு உள்ள உறவுல எப்படி இருக்கிறேன்? எனக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்படின்னால நான் எதை என் வாழ்க்கையில லக்காய் நிர்ணயித்திருக்கிறேன்? என்னுடைய லக்கு நித்தியமானால் என் வாழ்க்கையில தேவனை குறித்த தேடல் நித்தம் இருக்கும். என்னுடைய லக்கு நித்தியமானால் என்னுடைய தேடல் என்பது டெய்லி இருக்கும். என்னுடைய லக்கு நித்தியமல்லாமல் வேறு எதுவுமானால் என் வாழ்க்கையில் தேடல் என்பது திடீரென்று காணாமல் போகும். அங்க ஏனோக்கு காணப்படாமற் போனால் இங்கே தேவனோடு உறவு காணாமல். அதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த பழத்துக்கு வேண்டி இருந்தேன், பழம் கிடைச்சிட்டு இனி ஏதேன்ல இருந்தது எதுக்கா? கர்த்தர் வைத்தது எதற்கு? அவரோடு உறவாட. ஆனா அவன் லெக்கு என்ன? பழம். பக்கத்துல பார்த்து கேளு, உங்க லெக்கு என்ன? சில கேக்குறீங்க, உங்க லக்கு என்னன்னு. அவன் நம்முடைய லக்கு என்ன? தாவீது 42 சொல்றார், மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே எப்போதும் உம்முடைய சந்நிதியில் அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். இதல்ல இன்னைக்கு செய்தி. ஆனா ஆவியானவர் இதை பேச வைக்கிறார். நம்முடைய லக்கை நாம் அறிந்து கொள்வது எப்படி? லக்கு ஒண்ணுதான் நித்தியம், அதுல மாற்றமே கிடையாது. ஆமென். நமக்கு நியமித்த ஓட்டத்திலே லக்கு நமக்கு இருக்கு. ஆனா நாம் எதை லக்காய் வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது எப்படி? அறிந்து கொள்வது சிம்பிள் என்ன? டெய்லி எனக்கு என் வாழ்க்கையிலே அவர் சமூகத்தை குறித்த தேடல் இருக்குமானால் நான் சரியான இலக்கை நிர்ணயித்து பயணிக்கிறேன். இல்லை என்றால் அவரை தான் ஆராதிக்கிறேன், அவர் நாமத்தை தான் துதிக்கிறேன். ஆனால் லக்கு அது அல்ல. என்னுடைய லக்கு ஒரு அற்புதமானால் அந்த அற்புதத்துக்கு பிற்பாடு நான் மாறுவதற்கு 100% வாய்ப்பு. சிவந்த சமுத்திரம் தான் தங்கள் லக்காய் நிர்ணயித்த அநேகர் இருந்தார்கள்.
சிவந்த சமுத்திரம் கடந்த பிறகு முறுமுறுத்தார்கள், துதித்தார்கள், முறுமுறுத்தார்கள். அடுத்து அவங்க இந்த மாறாவை எப்படியாவது தாண்டிடணும். மாறாவை தாண்டியாச்சு, ஏளிமை கண்டாச்சு, அதுக்கப்புறம் முறுமுறுத்தார்கள். அதன் பிறகு எங்களுக்கு இறைச்சி வேணும், இறைச்சியும் கொடுத்தாச்சு, சாப்பிட்டாங்க, திரும்ப முறுமுறுத்தார்கள். லெக்கு காரணம் அவர்கள் வைத்ததெல்லாம் இம்மைக்குரியவைகள். பழைய தேடல் இருக்கா? இல்லைன்னா நம்ம தவறான ஒரு லெக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பார்? இதுவே அவரை தேடி, அவரை விசாரித்து, அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு. தேடி விசாரித்து தேவனை தேடுறான். அவரை விசாரித்து, அவரை குறித்து, என் நேசரை கண்டீர்களா? ஏன்? அவர் சமூகத்தில், அவருடைய பர்வதத்தில், சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேனா, என் இயேசுவுக்கா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். Quench not the spirit. அணைத்து போட்டுறாதீங்க. Do not quench the Holy Spirit. பரிசுத்த ஆவியை அணைத்து போட்டுறாதீங்க. ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை எதனால் அறிவோம்? வெளிச்சத்தினால. அது அணைஞ்சிட்டுன்னா என்ன போயிரும்? அந்த கேண்டில் என்ன பர்பஸுக்காக இருக்குதோ இல்லாம போயிடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியை அவித்து போற்றாதீங்க. அதை புரியும்படி ஒரே லைன்ல சொல்லணும்னா, உனக்குள் இருந்து அவர் செயல்படுவதை தடுத்து விடாதே. எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ஹோலி ஸ்பிரிட் ஒரு பவர் மட்டுமல்ல, அவர் ஒரு பர்சன். ஆமென். அவர் ஒரு பர்சன். பிதாவாகிய தேவன் எப்படியோ, குமாரனாகிய கிறிஸ்து எப்படியோ, அப்படியே பரிசுத்த ஆவியானவரும். அவரை துக்கப்படுத்தி விடாதே. அவர் உனக்குள்ளிருந்து செயல்பட விடாதபடிக்கு நீ எதுவும் செஞ்சிடாத. ஒரு வீட்டுக்குள்ளே நாம போகிறோம், அந்த வீட்டிலே நமக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும். என்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நான் தடுப்பேனாகில் எனக்கு நானே குழியை வெட்டுகிறவனாய் காணப்படுவேன். ரட்சிக்கப்பட்டவன் அந்த நித்திய மீட்பை அடைய, அதாவது எக்காலம் துணிக்கும் போது உண்டாகிற அந்த மீட்பின் நாளை காண ஆவியானவருடைய ஒத்தாசை
அவனுக்கு 100% தேவைப்படுகிறது. 90% அல்ல, 80 அல்ல, 50 அல்ல, 10 அல்ல, 99 அல்ல, 100%. கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். இதுதான் என் லைஃப் நித்தியத்தை அடைவதற்கான ஒரே வழி. முழுவதுமாக ஹோலி ஸ்பிரிட். எந்த ஒரு மனிதனும் ஒரு சக்தியால், ஒரு வல்லமையால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த வல்லமை எந்த வல்லமை? எந்த ஒரு மனிதனும். என்னை ஆவியானவர் இயக்கவில்லை என்றால் என்னை இயக்குறது இன்னொரு வல்லமை. ஒருவனிலிருந்து துரத்தப்பட்ட ஆவி, துரத்தப்பட்ட அசுத்தாவி, அது அலைந்து திரிந்து மீண்டும் அவனிடத்தில் வந்து பார்க்கும்போது அவன் இருதயம் வெறுமையா இருந்தால் அது போய் இன்னும் 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வருமா. ஏன்னா அந்த இடத்துல யார் இல்ல? பரிசுத்த ஆவியானவர் இல்ல. உடனே வந்து உக்காந்துரும். இயேசு வந்ததுக்கு அப்புறம் அந்த கெதரேனே கடற்கரையில் ஒரு 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன் இருப்பாங்க. இயேசு கால் வச்சது அந்த பிசாசுகள் என்ன சொல்லும்? நாங்க போக மாட்டோம்னு சொல்லுவோம். நாங்க போறோம்னு சொல்லிச்சா? நாங்க போறோம், எங்களை எங்க அனுப்பி விடுங்க. அப்ப இயேசு இருக்கிற இடத்துல அதுக்கு வேலை கிடையாது. இயேசு இல்லாத இடத்துல அது எத்தனை இருக்குதான்? ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் அந்த சிஸ்டருக்குள்ள 5 பேரை துரத்திட்டு 2 இருக்கு, டைம் ஆச்சு, மீது நாளைக்கு. இயேசு இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல, இயேசு இருப்பதின் அடையாளமாக அவரை போல ஒருவரை நமக்காய் பரலோகத்திலிருந்து தந்தருளினார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். நேரம் போகிறது. ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு, நம்மை கண்ட்ரோல் பண்றது யாரு? எந்த பவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது? எந்த பர்சன் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறார்? எந்த ஒரு மனிதனும் ஒருவரால் இயக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அவன் தான், அதான் உண்மை. எந்த ஒரு மனிதனும். ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடுறதுக்கு ஒரு வல்லமை பின்னாடி இருந்து இயக்குனது. யூதாஸ் 30 வெள்ளிக்காசை வாங்கி இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை வாங்கினதுக்கு பின்னாக ஒரு வல்லமை இயக்கினது. நான் யாரால் இயக்கப்படுகிறேன்? என்னை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? என் சிந்தை மண்டலத்தை யார் பிடிச்சிருக்கிறாங்க? என் இருதயத்தில் யார் இருக்கிறாங்க? என் அவயவங்கள் எதின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? என் கண்கள் யார் சொல்றதை பார்க்குது? ஹல்லேலூயா. லூக்கா 2:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். He came by the Spirit into the temple. ஆவியினால், ஆவியின் ஏவுதலினால். ஏவுதல்னா ஃபோர்ஸ் பண்றது. என்னை யார் ஃபோர்ஸ் பண்றாங்க? ஜெப நேரத்தில் என்னால ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்க முடியலையா? பைபிள் எடுத்து வச்சு என்னால படிக்க முடியுதா? படிக்க முடியலையா? படிக்க முடியுதுன்னா என்ன ஆவியானவர் இயக்குகிறார். படிக்க முடியலைன்னா வேறொரு வல்லமை என்னை இயக்குது. ஜெபிக்க முடியுதுன்னா என்ன ஹோலி ஸ்பிரிட் இயக்குகிறார். ஜெபிக்க முடியலைன்னா என்ன வேறொரு வல்லமை இயக்குகிறது. நான் யாரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்? என்னை இயக்குகிறது யார்? இதை அறிந்து செயல்படணும். அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் நித்திய நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை. ஆனா அந்த நித்திய மீட்புக்கு எனக்கு யாருடைய 100% ஒத்தாசை தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய 100%. அப்போ 100% அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நான் வரணும்னா நான் என்னை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணணும்.
டெய்லி தினமும் நான் என்னை வச்சுட்டேன். என்னை அறியாமலே பலிபீடத்திலிருந்து நான் இறங்கி ஓடுவது உண்டு. ஆமே. பலிபீடத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளை வச்சுட்டோம். இப்போ பலிபீடத்தில் வைங்கன்னா அடுத்த செகண்ட் எல்லாரும் வச்சிருவோம். ஆண்டவரே ஆமீன் போட்டது எழுப்பி ஓடிடும். ஆமே. அப்படிதானே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் நஷ்டம் என்று எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பை என்று விட்டேன். அப்படி ஒரே நாள் எண்ணி எல்லாம் விட முடியாது. எண்ணினேன், எண்ணி என்னை ரொம்ப பர்சனலாக மினிஸ்ட்ரி பண்ணுற நிறைய வார்த்தைகள் உண்டு. அதில் ஒரு வார்த்தை தான் எண்ணினேன். ஒரு செய்தி கேட்கும்போது இனி ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சாச்சு. ஆனால் நினைத்து கொண்டிருக்கிறோமா? அப்படியே இல்லை. வீட்டுக்கு போனது வேற நினைவுகள், ஆஃபீஸுக்கு போனது வேற நினைவுகள், வேற ஒரு சொந்தக்காரங்க கிட்ட போகும்போது நண்பர்கள் வேற நினைவுகள் உடனே மாறுது. நம்ம அங்கே நினைச்சதை மறந்துடுறோம். திருப்பி அடுத்த ஒரு செர்மன் கேட்கும்போது மறுபடியும் எண்ணினேன், முடிஞ்சுது. எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அப்போ டெய்லி சரண்டர் பண்ணணும். நான் ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மால் நான் இயக்கப்படும், உம்மால் நான் நடத்தப்படும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி செபிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 45 முதல் 48 வரை உள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்திலே திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அந்த ஜனங்கள் வரும் முன்னமே சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் வந்த ஜனங்களுக்கு தேவன் அப்பங்களை கொடுத்து திருப்தி அடைய பண்ணி, அந்த 45வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 2 டீம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தை அனுப்பி விடுகிறார். நம்ம மீட்டிங் முடிச்சு அனுப்பி விடுவோம்ல, God bless you, போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, எல்லாருக்கும் ஒரு கும்பிட்டு போட்டு போயிட்டு வாங்க. சரி ஆண்டவரே நாளைக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் போயிட்டு வாங்க. ஒரு கூட்டத்தை அனுப்பி விடுறார், இன்னொரு கூட்டத்தை ஃபோர்ஸ் பண்றார். நான் எந்த டீம்ல இருக்கிறேன்? எல்லாரையும் என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இவங்க மேல என்னால் அதிகாரம் எடுக்க முடியும், இவங்க மேல என்னால் உரிமை எடுக்க முடியுங்கிற அந்த 100% நம்பிக்கை எனக்கு இருந்தா மட்டும்தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், பெக் தான் பண்ண முடியும். ஆமென். இங்க ஆண்டவருடைய செயலை பாருங்க. ஒரு திரள் கூட்டத்தை போயிட்டு வாங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க. சரி அடுத்த மீட்டிங் பார்க்கலாம். ஆனா ஒரு 12 பேரை ஆண்டவர், ஏன் ஆண்டவரே போட்ல ஏறி போன்னு துரிதப்படுத்துகிறார். இப்படி என் வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படுகிறாரா? அப்படி இல்லைன்னா நான் தவறாய் போயிட்டு இருக்கேன். என் லைஃப் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை சேஃபா இருக்கலாம், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது, நாளை கழிச்சு என்ன ஆகும் தெரியாது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி ஒரு உரிமை எடுக்க நான் கொடுக்கிறானா? என்ன துரிதப்படுத்து, என்ன ஃபோர்ஸ் பண்றாரா? இங்க நடந்தது என்ன தெரியுமா? சீஷர்களை படகுல ஏறி அனுப்பிவிட்டு இயேசு ஒரு மலையிலே ஜெபம் பண்ண போகிறார். ஜனங்கள் எங்க போனாங்க? ஜனங்கள் எல்லாரும் எங்க போனாங்க தெரியாது. ஆமீன் போட்டு போனதோட அங்க கான்டாக்ட் முடிஞ்சு. ஆனா சீஷர்கள் எங்க போனாங்க? படகுல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய 47வது வசனத்துல, சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்தது. 48வது வசனத்துல, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. உண்மையில அவர் எத்தனை பேரை பார்த்திருக்கணும்? வந்து போன அத்தனை பேரையும் பார்த்திருக்கணும். 5000 புருஷர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆமீன் போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் அவர் பார்த்தது. ஒரு 12 பேர் அவரோடு இருக்கும்படி
அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார்களே, அவர்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதை அவருடைய கண்கள் பார்க்கிறது. என் வாழ்க்கையிலே அவர் முழுமையாய் உரிமை எடுக்க நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்றால் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் கவனிக்கும். என் வாழ்க்கை பாதையில் முடிய அவர் இடம் கொடுக்க மாட்டார். அது சமுத்திரத்தின் நடுவில் ஆனாலும் அவர் அங்கே வந்து எனக்காக நிற்பார். இந்த போட் அக்கறைக்கு போய் சேரும். இந்த போட் அக்கறைக்கு போய் சேர்ந்தது நடுக்கடலிலே. நடுக்கடலிலே இந்த படகு அலைவுபட்டது. மத்தேயு 14 மார்க் 6 இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். ஆமென். யார் இந்த 12 பேர்? மற்றவங்க எல்லாம் யாரு? வந்து போகிறவர்கள். இவர்கள் யாரு? கூடவே இருக்கிறவர்கள். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் கிரைஸ்ட். ரெண்டு பேரா போவான். ஒன்னு எடுக்காத, வழிக்கு பணத்தை எடுக்காத, ஓகே பணத்தை எடுக்கல, கம்ப்ளீட்டா அவருடைய பிடியில. அதனாலதான் இயேசு சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியாம ஒரு கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு இல்லாம அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அறைக்குள்ள பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு இல்லாம ஒண்ணுமே பண்ண தெரியாது இவங்களுக்கு. எனக்கு முழு உரிமையும் அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆமென், ஒண்ணும் பண்ண தெரியாது. மீன் பிடிக்க கூட மறந்துட்டாங்க. அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லைன்னு தான் இருக்கும். அப்படியே உட்காந்து போட்டை ஒரு 200 அடி தூரத்தில் கொண்டு போய் உட்காந்து மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறான். ஏசுலாம் ஏன்னா மொத்தத்திலேயே அவர்கிட்ட கொடுத்துட்டோமே, இனி நான் என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர். என்ன இயக்குகிறது யார்? நான் தேவனால் இயக்கப்படுவேனா? என் வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பு வருவதை பார்த்து விட்டவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த இடத்துல அவர் வருவார். மற்ற 5000 பேர் வந்தா பங்கடைக்கும் ஆமேன் போட்டுட்டு, இயேசுவுக்கு தேவை வந்து போகிறவர்கள் அல்ல. இயேசுவுக்கு தேவை அவர் பாதத்திலே இருக்கிறவர், அவர் சமூகத்திலேயே இருக்கிறவர்கள். நம்ம இயக்குகிறது யாரு? வந்து போகிற கூட்டம் ஜாஸ்தி, கூடவே இருக்கிறவங்க கொஞ்சம். வந்து போகிற கூட்டம் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், கூடவே இருக்கிறவர்கள் விரல் விட்டு என்றவங்க. பட்டயம் இருக்கா? பட்டயம் இருக்கு. பேதுருவே போ, அந்த 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 தெருவுக்கு போ, கழுதை கட்டி இருக்கும், அவிழ்த்துட்டு வா. கொஸ்டின் பண்ணல, போய் அவிழ்த்துட்டு வராங்க. நீ போ, ஒரு இடத்துல ஒருத்தன் குடத்துல தண்ணி தூக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போவோம், அங்க போய் பஸ்காவை ஆயத்தப்படுத்து போறாங்க. ஏன்? அந்த முழு உரிமை அவருக்கு கொடுத்தாச்சு. சீஷர்களை கண்டித்தது போல இயேசு யாரையும் கண்டிக்கல. சீஷர்களை அதட்டினது போல வேற யாரையும் அதட்டல. பேதுருவை பார்த்து பிசாசுன்னார், சொன்னாரா இல்லையா? அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான் பேதுரு. ஆனா இவர்கள் படகு அலைவுபட்டதை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியல.